ஹாய் எவ்ரிவன். ஒரு 2 டேஸ் முன்னாடி எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார், பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு சயாட்டிக்கா இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் வந்து இந்த யூடியூப் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அவர் அசஸ் பண்ணி பார்த்தோம். அவருக்கு சயாட்டிக்கா இல்லை, நார்மல் மெக்கானிக்கல் லோ பேக் பெயின் தான் இருந்துச்சு. ஸோ அவருடைய வெயிட் லிஃப்டிங் ஜாப் பண்ணுறதுனால அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னார். சயாட்டிக்கானா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. என்னென்னா, இடுப்புலேருந்து வலி காலுக்கு பரவச்சுனாலே அது வந்து சயாட்டிக்கா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. சயாட்டிக்கா மீன்ஸ் என்னென்னா, சயாட்டிக் நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆனால் மட்டுமே உங்களுடைய பெயின் வந்து பேக் பெயின்லேருந்து, அதாவது இடுப்புலேருந்து வலி பட்டு அதுக்கப்புறமா லெக் அதுக்கப்புறமா ஃபூட்டுக்கு ரேடியேட்டிங் ஆகும். பரவி வந்தால் தான் அது சயாட்டிக் பெயின். ஸோ நீங்கள் ரேண்டமாக சில வீடியோஸ் பார்த்து யூடியூப்பில் பார்த்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இதுவாக இருக்குமோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோன்னு கூகுளில் சர்ச் பண்ணி நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ ப்ராப்பர் அசஸ்மெண்ட்டோட ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.